தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. என் நாமத்தை துதிக்கும் போது உன் துதியின் சத்தம் உன் தடைகளை உடைத்து உனக்கு மகத்தான விடுதலையையும் வெற்றியையும் தரும். சங்கீதம் 145:21. என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, என் வாழ்க்கையில் இத்தனை போராட்டங்கள் இருக்கிறதே, நான் எப்படி துதிப்பது என்று கலங்குகிறீர்களா? கவலைகளை விட்டுவிட்டு தேவனை துதிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தரை உயர்த்தும் துதி என்பது சத்துருவின் கோட்டைகளை தகர்க்கும் வல்லமையான ஆயுதம். யோசபாத் ராஜாவிற்கு எதிராக பெரிய சேனை திரண்டு வந்தபோது அவன் ஆயுதங்களை எடுக்கவில்லை, பாடகர்களை நிறுத்தி தேவனை துதித்தான். அவர்கள் துதிக்க தொடங்கிய போதே சத்துருக்கள் தங்களுக்குள் வெட்டுண்டு மாண்டார்கள். இன்று நீங்கள் எதிர்கொள்ளும் வியாதிகள், கடன்கள் மற்றும் குடும்ப பிரச்சனைகளை பார்த்து புலம்புவதை நிறுத்துங்கள். உங்கள் வாய் தேவனுடைய துதியை தொடர்ந்து சொல்லட்டும். நீங்கள் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிக்க தொடங்கும் போதே உங்களை சூழ்ந்திருக்கும் இருள் விலகி வெளிச்சம் பிறக்கும். உங்களுடைய கண்ணீர் எல்லாமே இன்று சந்தோஷமாக மாறப்போகிறது. கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி மிகப்பெரிய விடுதலையை தந்து உங்களை ஆசீர்வதிக்கும். விசுவாசத்தோடு துதித்து உங்கள் வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுபவரே, என் வாயை உம்மை உயர்த்தும் துதியால் நிரப்பும். எப்பொழுதும் உமது நாமத்தை ஸ்தோத்திரிக்கும்படி எனக்கு விடுதலையை தந்து ஆசீர்வதித்தருளும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறீர்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மரணாதா.